அவர்கள் இறை அரசு பற்றி அவர் எடுத்து வைத்த கருத்துக்கள் எங்கள் புரிதலுக்கு அப்பாற்பட்ட. தன் குருவை சந்திக்கும் போது ஒரு சீடன் எதை செய்வானோ அதை செய்வான். யூதாஸ் மொத்தமிட்டு அவர்தான் இயேசு என்று நமக்கு அடையாளம். நானா? நீ செய்ய போவதை விரைவாக செய்து கண்ணின் மகனே திருவே இம்மண்ணின் சுமையும் அமைதியான இரவே அழகு செய்தி இது நீங்கள் இப்போது தூங்குங்கள், நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். எழுந்திருங்கள், போவோம். என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கிவிட்டான். ஜூதாஸ், நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? இயேசுவை. அவர் நான். நீங்கள் யாரை தேடி வந்தீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. அவர் நான் தான் என்று கூறினேன். நீங்கள் என்னை தேடி வந்தால் மற்ற இவர்களை போகவில்லை. ராயப்பா, உன்னுடைய வாளை உரையிலே போடு. வாளை எடுப்பவர்கள் வாளினால் மடிவார்கள். நான் என் தந்தையிடம் கேட்டால் வானத்திலிருந்து 12க்கும் அதிகமான படைகளை அனுப்ப மாட்டார் என்ற கருதுகிறேன். இல்லை, இறை நூலில் எழுதப்பட்டிருப்பதே நிறைவேறவில்லை. பிடிக்க வருவதை கத்திகளோடும் தடிகளோடும் வந்திருக்கின்றீர்கள். அல்லும் பகலும் ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஏனென்னை பிடிக்கவில்லை? ஆனால் இதுவே உங்கள் நேரம், இருளின் வெள்ளமை. வாழ்விலே சொல் நடப்பது என்ன? சோலையில் கேட்பது சோலையில் கேட்பது
பொய்தானா மனிதர்கள் புகழ்ந்ததும் பொய்தானா நன்மையே உன் கேதி இதுதானா மனிதர்கள் புகழ்ந்ததும் பொய்தானா வன்முறை இதுதானா வன்முறை ஓங்குதல் விதிதானா வாழ்விக்கும் மனிதனே பலிதானா நிலவே நில் பதிலே சொல் மாலையில் நடப்பது என்ன தைல சோலையில் கேட்பது தைல சோலையில் கேட்பது விண்ணில் அமர்ந்த இறைவா போற்றி மண்ணை காக்கும் மறையா போற்றி அமரர்கள் வாழ்த்தும் அன்பா போற்றி அசுரர்கள் அஞ்சும் அரசே போற்றி நீதியை காக்கும் நிமலா போற்றி சோதி அளிக்கும் சுயம்பே போற்றி ஆபிரகாமின் ஈசா போற்றி அடியவர் வணங்கி வாழ்த்தினோம் போற்றி வாழ்த்தினோம் போற்றி இன்று இரவோடிரவாக நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது ஏன் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். யோனாத்தான், 5 நாட்களுக்கு முன் நம்முள் பலரும் எதிர்பார்த்த நிகழ்ச்சி ஒன்று எதிர்பாராத விதமாக நடந்தது. இயேசு தனது கூட்டத்தினர், இளைஞர்கள், குடிகாரர்கள், விபச்சாரிகள், வரியிருப்போர், குருடர், முடவர் போன்றவர்கள் ஜெருசலேம் வீதியில் பவனி வந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது. ஜூதர்களின் அரசன் வாழ்க என்று முழக்கம், அதன் எதிரொலி எங்களை மட்டுமல்ல ரோமை பேரரசையே கதிகலக்கி இருக்கும். ஆலயத்தில் நடந்தது பற்றி ஆமாம், கோவிலுக்குள் சென்றான், கயிர்களால் சாட்டி பின்னி கோயில் வியாபாரிகளை கலைத்தடித்தான், பலகைகளின் தளபாடங்களை கவிழ்த்தான், புறாக்களை பறக்க விட்டான், ஆடு மாடுகளை அவிழ்த்து ஓட விட்டான், கச்சாரிகளை உதைத்து வீழ்த்தினான். மாடுகள் புறாக்கள் தான் ஆலயத்தின் பலி பொருட்கள். சீசரின் சின்னம் பொறித்த பணத்துக்கு பதிலாக அச்சின்னம் பொறிக்கப்படாத வேற்று நாட்டு நாணயங்களை பெற்று பலி பொருட்களை வாங்கி பக்தர்கள் கோவிலின் தகன பலிக்காக காணிக்கை செலுத்துகின்றனர். இது எனது தந்தையின் இல்லம், நீங்களோ கல்வர் குகி ஆக்கிவிட்டீர்கள் என்று சீற்றத்துடன் முழங்கினார். அதேவேளை இன்னும் ஒரு கூட்டை எவன் உதடுகள் கக்கின இந்த ஆலயத்தை இடிப்பேன், இந்த ஆலயத்தை இடித்து 3 நாட்களுள் கட்டுவேன். தேவாலயத்தை இடிப்பேன், தகர்ப்பேன் என்றவனை அவ்வாலயமே தகர்க்கும், அழிக்கும். இன்றிரவு யூதாஸின் துணையுடன் இயேசுவை கைது செய்தோம். கைதிகளை காவல்துறையினர் எப்படி அடியுதை கொடுத்து தண்டிப்பார்களோ அவற்றையெல்லாம் செய்து நாம் விசாரணை செய்தோம். இயேசு வாய் திறக்கவே இல்லை, எந்த பதிலும் அவன் தரவில்லை. இப்போது அவனை இங்கு கொண்டு வந்து சட்டப்படி விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கும் முன் எந்த அடிப்படையில் அதை செய்ய முடியும் என்பதை குறிப்பிட சரிதான். நாம் சட்டத்தை மீறினோம் என்று வரலாறு நம்மை படிக்க கூடாது.
கைது செய்தவுடன் இயேசுவை நான் விசாரணை செய்த போது தாமே குருவென்ற எனது பதவியையும் அதிகாரத்தையும் மதிக்க தவறிவிட்டார். நம்மை குருவையே அவமதித்து விட்டான். அது ஒன்றே அவனை தீர்ப்பிட போதுமானது. அத்தகைய குற்றச்சாட்டை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொரு பாரிய குற்றம் ஒன்றை அவன் மீது சுமத்த வேண்டும். அரச துரோகம். எமது சமய சட்டப்படி ஒருவன் தன்னை அரசன் என பிரகடனம் செய்வது மரண தண்டனைக்குரிய குற்றம் அல்ல. ஆனால் ரோமி ஆட்சிக்குட்பட்டு ஓரிடத்தில் எவன் ஒருவன் தன்னை அரசன் என்று அறிவிக்கிறானோ அவன் அரச துரோகம் இழைக்கிறான். எமது சட்டங்களை அவமதிக்கவும் எமது அதிகாரத்தை கேள்விக்குறியாக்கவும் தன்னை தானே அரசன் என பறைசாற்றும் அவனும் அவனது குப்பை கூலங்களும் நமது நகர் வீதியூடாக நடமாடவும் ஆலயத்திலே ஆணவத்துடன் அதிகாரம் செலுத்தவும் அதை அளிப்பேன் என சபதமிடவும் நாம் பேசாதிருந்தோம். நமது மௌனம் அவனுக்கு அனுசரணையாகவும் அனுமதியாகவும் மாறும். மேற்பர் விடுதலை செம்மல் யூதர்களின் அரசன் என்ற முழக்கம் தான் புரட்சியின் மையம், கலகத்தின் வித்து, அரசியல் சதியின் ஆரம்பம். இதன் விளைவுகள் ரோமை ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக ஆளுநன் பிலாத்துவுக்கு விளங்காதவைகள் அல்ல. நம்மில் உள்ள பலவீனம், நாம் பற்பல கொள்கையுடையவர். ஒன்றித்து செயலாற்றுவதில் தயக்கம். இயேசுவின் மறைமுகமான அனுதாபிகள் நமக்குள்ளும் ஏராளமானவர்கள் உள்ளனர். இயேசு மீட்பர், எதிர்பார்க்கப்பட்ட விடுதலை தலைவர் என நம்புகிறவர்கள் தமது கொள்கை நிலையை வெளிப்படையாக சொல்லட்டும். இப்போதே சொல்லட்டும். சொல்லட்டும். யூதர்களின் அரசன் என்ற கூற்றை ஏற்று இம்மன்றத்தில் நியாயப்படுத்த அப்படியானவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஆகவே இயேசு சதி செய்யும் ஒரு கலகக்காரன் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டால் இயேசுவினால் நம் நாட்டுக்கு வரும் ஆபத்திலிருந்து அதை காக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோரையும் சாரும் என்பதையும் ஏற்றுக்கொள்வோம். மௌனம் சாதிக்காது. இயேசுவை தீர்ப்பிட்டு இவ்விவாதத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உங்களில் ஒரு சிலர் நாம் இயேசுவை தீர்த்து கட்டிவிட்டால் நமக்கு மக்களால் ஆபத்து வந்து விடுமோ என்ற கேள்வியை எழுப்பலாம். இதற்கு பதில், நாம் எடுக்கும் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் நமக்கில்லை. ஆகவே இயேசுவை ரோமை ஆட்சிக்கு எதிரான சதியில் ஈடுபட்டான் என பிலாத்துவிடம் கையளிப்போம். நமது இந்த நற்செயல் மூலம் எமக்கும் ரோமை அரசுக்கும் உள்ள நல்லுறவு மேலும் வளரும். இயேசுவை மரணத்துக்கு தீர்ப்பிட்ட பழி ரோமை அரசையே. ஒரே கல்லில் இரண்டு பழங்கள். இத்திட்டத்தை நமக்குள் யாராவது எதிர்க்கிறார்களா? நிக்கோதேமு முதலாக உடன்பாடு. எதிர்ப்பில்லாத தீர்மானத்தை ஏற்று பிலாத்துவிடம் இயேசுவை கூட்டிச் செல்வதற்கு முன் நமது சட்டப்படி இயேசுவை குற்றவாளி என நிரூபிப்போம். சாட்சிகள் ஆயத்தமா? ஆமாம். இயேசுவை உள்ளே கொண்டு வாருங்கள்.
இயேசுவே, உமக்கு எதிராக பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டன. நீ யூதர்களின் அரசன் நான் என்றார், ஜெருசலேம் ஆலயத்தை இடிப்பேன் என்றார். முன்பு உன்னை விசாரித்த போது நீ மௌனமாயிருந்தாய். உனக்கு தீர்ப்பு வழங்கும் முன் நீ என்ன செய்தாய், எப்படி போதித்தாய் என்பதை உன் வாயாலே நாம் அறிய வேண்டும். நான் உங்களிடம் கூறினால் நீங்கள் என்னை நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடம் கேள்வி கேட்டால் மறுமொழி கூற மாட்டீர்கள். என்னை விடுதலையாக்கவும் மாட்டீர்கள். ஏன்? நான் ஒளித்து மறைத்து உலகிற்கு பேசவில்லை. வெளியரங்கமாய் பேசினேன். சபா ஆலயத்தில் போதித்தேன். நீங்கள் எல்லோரும் கூடி விவாதிக்கும் இடத்தில் போதித்தேன். அந்தரங்கமாய் பேசியதில்லை. நான் போதிக்க கேட்டவர்களுக்கு என்ன கூறினேன், எதை செய்தேன் என்று தெரியும். என்னிடமே கேட்கின்றீர்கள். நம்மை குருவுக்கு இப்படியா தட்டி பதில் சொல்வது? நான் தவறாக பேசியிருந்தால் தவறு எது என்பதை எடுத்துக்காட்டு. நான் பேசியது உண்மையானால் நீ எதற்காக என் கன்னத்தில் அறைந்தாய்? சரி சரி சரி, உண்மையை தொடர்ந்து பேசு. இக்குற்றச்சாட்டுக்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாயா? நீ யூதர்களின் அரசன் என்றாய், ஆலயத்தை இடிப்பேன் தகர்ப்பேன் என்றாய். இரண்டு சாட்சிகளை வரவழையுங்கள். நீங்கள் இயேசுதான் அரசன் என்பதை கேட்டீர்களா? ஆமாம், தாவீதின் மகன் வாழ்க என்ற வார்த்தையை ஏற்று இயேசு பவனி வந்தார். இளைஞர்கள், சிறுவர்கள், நம்மை மீட்க வந்த விடுதலை செம்மலே வாழ்க என்று ஆடி பாடிய பொழுது அவ்வாழ்த்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இளைஞர்களையும் சிறுவர்களையும் பேசாதிருக்கும்படி குரவர்கள் கூறிய போது இவர்கள் வாழ்த்தாது விட்டால் கற்களே வாய் துறந்து பேசும் என்றார். சபையோரி, மன்னித்துக் கொள்ளு. உங்களின் இசையுடன் நான் இச்சாட்சிகளை சில கேள்விகள் கேட்க விரும்புகின்றேன். தாவீதின் மகன் என்று கூறுவதன் பொருள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அச்சொற்றொடர் புதியதொரு ஞான வாழ்வை, புது பிறப்பை தர வந்துள்ளவர் எனவும் பொருள் கொள்ளலாம் அல்லவா? அதை பற்றி நமக்கு தெரியாது. மீட்பர் என்பவர் எம்மிடத்தை அந்நியர் ஆட்சியிலிருந்து விடுவிப்பவர். ஆனால் மீட்பர் என்பதையும் புதிய வாழ்வின் அரசர் என்பதையும் அரசியல் தவிர்த்த வேறு வழிகளில் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதை பற்றி எமக்கு அக்கறை இல்லை. மீட்பர் என்பவர் மீட்பர் தான். ஆகவே இயேசு என்ன பொருளில் தாம் நம் மக்களின் அரசர் என தம்மை பற்றி கூறினார் என்பதில் தெளிவில் அரசியல் களத்தில் நின்றுதான் அதனை எடுத்துரைத்தார் என்பதும் உறுதியானதல்ல. அடுத்த இரண்டு சாட்சிகளை வரவழையுங்கள். நீங்கள் இருவரும் கலிலேயர் தானே? ஆமாம். இயேசு தேவாலயத்தில் நுழைந்து வியாபாரிகளை கலைத்து அடித்த போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? நாங்கள் காணிக்கை செலுத்த இயேசுதாம் கோவிலை இடிக்க போகின்றேன். கோவிலை இடிப்பதில் அவருக்கு ஏதோ அக்கறை. இடித்து 3 நாட்களுள் மீண்டும் கட்டுவேன் என்றார். ஆலயம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். ஆம்,
நாம் என்ன கண்ணில்லாதவர்களா? அதாவது பலி கொடுப்பதற்காக கட்டப்பட்டது. அதுவும் ஒரே ஒரு இடத்தில் உள்ளது, எருசலேம். அதாவது கற்களால் கட்டப்பட்டது. கற்களால் கட்டப்படாத ஆலயங்களும் இருக்க முடியுமா? என்ன விசித்திரமான கேள்வி. மறைநூல் பல இடங்களில் கற்களால் கட்டப்படாத ஆலயத்தை குறிப்பிடுவது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியாது. இயேசு ஆலயத்தை இடிப்பேன் என்று கூறிய கற்களால் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்து சொன்னாரா அல்லது அப்படி கட்டப்படாத ஆலயத்தை குறித்து சொன்னாரா என்பதை நீங்கள் ஐயமின்றி கூற முடியுமா? நமது மூதாதையரின் ஆலயத்தை ஆலயம் என்பதற்கு வேறு பொருளும் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? சபையோரே, நாங்கள் குற்றங்களை சுமத்துவோம், ஆனால் அவற்றை நிரூபிப்பதில் சாட்சிகளுக்குள் தெளிவில்லை. நானே நேரடியாக கேட்கிறேன். சூசையின் மகனாகிய இயேசுவே, அன்றும் இன்றும் என்றும் வாழும் கடவுளின் பெயரால் கேட்கிறேன், சொல். நீ கடவுளின் மகனா? நீரே கூறிவிட்டீர். நீ கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவா என்று மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன். நிதானமாக சிந்தித்து பதில் கூறு. நீ யூதர்களின் அரசன், எதிர்பார்க்கப்பட்டவன், மீட்பர், எம் இனத்துக்கு விடுதலை அளிப்பவன். நீரே இறுதி முறையாக இறைவனின் பெயரால் நம் பேராலயத்தின் மேல் ஆணையிட்டு இத்திருச்சபையின் பெயரால் கேட்கிறேன், சொல். நீ கடவுளின் ஒரே ஒரு மகனா? உங்களுக்கு ஒன்றை நான் மனுமகன் வல்லப மாட்சியுடன் தனது இறை தந்தையின் வலது பக்கம் வான மேகங்கள் மீது வருவதை நீங்கள் காண்பீர்கள். நீ நான் தான் கடவுளின் மகன். தேவதூசணம், தேவதூசணம்! இறைவா, இறைவா, எம்மை மன்னித்து விடு, எம்மை மன்னித்து விடு. இனியும் நாம் அமைதி காக்கலாம். சபையோரே, அமைதி காக்கலாம். அழைத்து சென்று எல்லாத்துவிடம் தீர்ப்பை பெற்றுக் கொடுப்பது எமது தலையாய கடமை. அந்த முடிவில் ஏதாவது மாற்றம் உண்டா? விவாதித்து நேரத்தை வில்லமாக்க வேண்டாம். நிக்கோதேம், பொழுது புலர்ந்தும் புலராதை காலை வேளையில் தங்களிடம் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. எவருக்கும் மரண தண்டனை வழங்க எமக்கு அதிகாரம் இல்லை. தேவை ஏற்படும் போது கல்லால் அறிந்து கொள்வீர்கள். இரக்கமுடையவர்கள், பலவீனர்கள், தூய உள்ளத்தோர், தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள், அரசியலுக்கு அருகதையற்றவர்கள், அமைதி விரும்பிகள், பயங்கரவாதத்திற்கு தூபமிடுபவர்கள். யாரை விடுதலை செய்ய வேண்டும் என நீங்களே தீர்மானியுங்கள். பரபாசையா இல்லை உங்களது அரசன் என கூறும் இயேசுவையா? ஏழைகள் துயர் நீக்கினாரே, எளியவர் வழி போக்கினாரே. மனிதனே, உன் அசுர குணத்தை காட்டி விட்டாயே.